இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருபால் உணர்வாளர்களை வணங்கி அவர்தம் பெற்றோர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய ஞான பாக்களில் எத்தனையோ இக வாழ்க்கை அக வாழ்க்கை சார்ந்த விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களின் நோக்கம் எது என்பதனை சாதாரண மனிதரிலிருந்து பாமர மனிதனிலிருந்து பண்டிதர் வரை ஞானவான்கள் வரை புரிந்து கொள்ளும் வகையில் மிக தெளிவாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் திருவாய் மலர்ந்தருளிய அவர் சிந்தனையில் உதித்த அந்த ஞான பூ, அந்த மலர் ஒரு பாடல். அந்த பாடலை நாம் பிரம்மாண்டமாக வைத்துக் கொண்டு நாம் விளக்கக்கூடிய அந்த விஷய ஞானத்துக்கு அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாக நம்முடைய தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த ஞான பாடல், வேதத்தை யான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் எம்மை கண்டுகொண்டோம். விவாதத்தில் யாம் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளோம். வேதித்த அண்டங்கள் உயிரிற்கெல்லாம் பிறப்பிடமாய் கருபொருளாய் எம்மை கண்டுகொண்டோம். சோதிப்போர் புலன் அறிவால் என்னை உணரா சுய நிலையை இந்த ஞான பாடல் இதன் வாயிலாக நம்முடைய தலைப்பை உறுதிப்பட செய்ய இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களின் மானுட குலத்தின் நோக்கம் எது என்பதனை இதுகாரும் பூமியில் அவதரித்த ஞானிகளினுடைய கூற்றுக்கு இணங்க அந்த வரிசையிலேயே நமது ஆசானும் ஞானியும் அதனையே உறுதிப்படுத்துகிறார்கள். என்னவென்றால், மனிதனினுடைய இலக்கு, நோக்கம், குறி, கோல், லட்சியம் இது என்ன என்றால், அறிவில் முழுமை பேறு எய்து இறைநிலையை உணர்ந்து உலக மக்களுக்கு தொண்டு செய்வது. இவ்விடத்தில் 3 வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன. அறிவில் முழுமை பேறு எய்துதல், இறை நிலையை உணர்தல், உலக மக்களுக்கு தொண்டு செய்தல். இந்த 3ஐயும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 3 அலங்கார வார்த்தைகள் மூலமாக வேதாத்திரியம் நமக்கு தெளிவுபட உறுதி செய்திருக்கிறது. இதனையே வேதாந்தம், மோக்ஷம், விடுதலை என்ற ஒரு வார்த்தையின் வாயிலாக மனித குலத்தின் இலக்காக அதுவும் உறுதி செய்திருக்கிறது. ஆக வேதாத்திரிய சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும்
ஒரே இலக்கை ஆணித்தரமாக உறுதியாக மானிட குலத்திற்கு முன்வைக்கிறது. வேதாந்த சாஸ்திரம் என்பது நாம் புரிந்து கொள்வது ஸ்ருதி என்று அழைக்கக்கூடிய வேதம். வேதாத்ரிய சாஸ்திரம் என்பது ஸ்மிருதி. வேதாத்ரிய சாஸ்திரம் ஸ்மிருதி, வேதாந்த சாஸ்திரம் ஸ்ருதி. ஸ்ருதி என்பதற்கும் ஸ்மிருதி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸ்ருதி என்றாலே வேதம்தான். ஸ்மிருதி என்றால் வேதத்தின் உட்கருத்து மாறாமல் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து அந்த பரஞானத்தை அடைந்த பின்பு தாம் எந்த வழியில் அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தோமோ அந்த வழியின் விடயங்களை மாற்றாமல் தன்னுடைய நிலைகளுக்கு தகுந்தவாறு தன்னுடைய பாணியில் யார் உரைக்கிறார்களோ அது ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதிக்கு அடிப்படை வேதம், ஸ்ருதி. உதாரணமாக மகாபாரதம், ராமாயணம், வேதாத்ரியம், இந்த மூன்றும் ஸ்மிருதி. நிறைய மேற்கோள் காட்டலாம். அந்த வகையில் மகாபாரதத்தில், ராமாயணத்தில், வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் அந்த மூன்று ஞானிகள், மகாபாரதம் என்றால் வியாச மகரிஷி, ராமாயணம் என்றால் வால்மீகி, வேதாத்திரியம் என்றால் வேதாத்திரி, மூன்று ஞானிகளும் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து பிரம்ம ஞானத்தை அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைந்து வேதத்தின் உட்பொருளை மாற்றாமல் தான் உணர்ந்த வழியில் நின்று விளைக்கிருப்பதனால் அது ஸ்மிருதி. இவ்வகையில் ஸ்ருதியும் ஸ்மிருதியும், வேதாந்த சாஸ்திரமும் வேதாத்திரிய சாஸ்திரமும் மனித வாழ்வின் நோக்கத்தை துல்லியமாக விளக்கியிருக்கிறது. வேதாந்தம் மோட்சம் என்று, வேதாத்திரியம் வாழ்க்கை தத்துவம் என்று விளக்குகிறது. வேதாத்திரியம் வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லும்போது 12 தத்துவங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயம் நமக்கு தெரியும். வேதாந்தம் சொல்லக்கூடிய மனிதனின் இலக்கு மோட்சம், அதிலும் 4 அடங்கி இருக்கிறது. அது தகுந்த இடத்தில் வருகிற போது அதை விளக்குவோம். இந்த இடத்தில் வேதாத்திரியம் கூறும் வாழ்க்கை தத்துவம் இலக்கு 3 பொருளின் விரிவாக்கம் வாழ்க்கை தத்துவம். அறிவில் முழுமை பேறு எய்துதல், இறை நிலையை உணர்தல், உலக மக்களுக்கு தொண்டு செய்தல். இந்த 3 நிலைகளின் விளக்கம் 12 தத்துவம், வாழ்க்கை தத்துவம். தேவைகள் 3: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. காப்புகள் 3: இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து. அறநெறிகள் 3: ஒழுக்கம், ஈகை, கடமை. அறிவின் விளக்க படிநிலைகள் 3: நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இவ்வாறாக 12 தத்துவங்களில் மானுட குலத்தின் வாழ்வின் நோக்கத்தை விளக்கியிருக்கிறது. இதனையே
வேதம் புருஷார்த்தங்களாக மனித குலம் அடையக்கூடிய குறிக்கோள் எது என்பதனை புருஷார்த்தங்களாக வேதம் எடுத்துரைக்கிறது. புருஷார்த்தம் என்ற வார்த்தையில் 2 வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன. ஒன்று புருஷக, இன்னொன்று அர்த்தக. புருஷக என்றால் மனிதனை, மானிட குலத்தை குறிக்கும் சொல். அர்த்தக என்றால் எது அடையக்கூடியதோ அது அர்த்தம். அதாவது மனித குலத்தின் நோக்கம் எது என்பது அர்த்தம். ஆக புருஷார்த்தங்கள் 4 எது என்றால் தர்மார்த்த காம மோட்சக என்று வடல் மொழியில் வேதம் இயம்புகிறது. தர்மார்த்த காம மோட்சக 4 பதம் இருக்கிறது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதனையே தமிழில் தர்மம் என்றால் அறம், அர்த்தம் என்றால் பொருள், காமம் என்றால் இன்பம், மோட்சம் என்றால் வீடு பேறு. ஆக அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4ம் வடல் மொழியில் தர்மார்த்த காம மோட்சக என்று விளம்பி வேதம் மனித குலத்தின் நோக்கமாக தெளிவுபடுத்துகிறது. இதனையே வேதாத்திரியம் அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4னையும் 12 தத்துவங்களில் விரிவுபடுத்தி விளக்கியிருக்கிறது. எவ்வாறெனில் இதனை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், தர்மம் எது? அறநெறியே தர்மம். ஒழுக்கம், ஈகை, கடமை 3 அறநெறியே தர்மம், அறம். எது அர்த்தம்? அர்த்தம் என்றால் பொருள். தேவைகள் 3 அர்த்தம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 தேவைகளும் அர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பொருள் அடையக்கூடியது. காமம் என்று அழைக்கக்கூடிய இன்பம் எது எனில் காப்புகள் 3 காமம், இன்பம். வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து. வீடு என்று அழைக்கக்கூடிய நிலை நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். இந்த 3ம் அறிவின் விளக்கப்படி நிலைகளாக இருக்கக்கூடிய இந்த 3ம் வீடு, வீடு பேறு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் நினைவுபடுத்துவோம். தர்மம் என்று அழைக்கக்கூடிய அறம், அறநெறிகள். அர்த்தம் என்று அழைக்கக்கூடிய பொருள், தேவைகள் 3. காமம் அல்லது இன்பம் என்று அழைக்கக்கூடியவைகள் காப்புகள் 3. வீடு அல்லது பேரின்பம் என்று அழைக்கக்கூடியது அறிவின் விளக்கப்படி நிலைகள் 3. ஆக மனிதனின் வாழ்வின் நோக்கத்தை வேதமும் வேதாத்திரியமும் தெளிவுபடுத்தி நமக்கு உறுதிப்படுத்தினாலும் அதனை எந்த மார்க்கத்தின் வாயிலாக, எந்த வழியில் சென்று, மார்க்கத்தில் சென்று
அந்த மார்க்கத்தில் வழியில் எதை சாதனையாக பயிற்சியாக வைத்துக் கொண்டு நாம் இலக்கை அடைவது என்பதனையும் வேதாத்திரியமும் வேதாந்தமும் ஒன்றுபோல் எவ்வாறாக இரண்டு மாடுகளை நுகத்தடி என்று அழைக்கக்கூடிய அந்த மரம் இணைக்கிறதோ இதே போன்று மார்க்கமாகிய வழியையும் அதில் செல்லக்கூடிய செய்கை செயல் என்ற பயிற்சியையும் வேதாந்தமும் வேதாத்திரியமும் ஒன்றுபோல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த விடயம் உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. இது எவ்வாறெனில் இந்த இடத்தில் ஒரு 4 வார்த்தைகளை பதங்களை நாம் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துவதனால் அதனை முதலில் கூறி விளக்கிவிட்டு அந்த வார்த்தைகள் எந்த இடத்திலெல்லாம் வருகிறதோ அப்பொழுது நமக்கு லகுவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அந்த 4 வார்த்தைகளை நான் இப்பொழுது கூறுகிறோம். அந்த 4 வார்த்தைகள் சாத்தியம், சாதனம், சாதனை, சாதனையாளர். 4 வார்த்தைகள் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். சாத்தியம் நம்பர் 1, இரண்டாவதாக சாதனம், மூன்றாவதாக சாதனை, நான்காவதாக சாதனையாளர், பயிற்சியாளர். இந்த 4 வார்த்தைகளில் சாத்தியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எது அடையப்படுகிறதோ அது சாத்தியம், அடையப்படுவது. எது அடையப்படுவது? புருஷார்த்தங்களே சாத்தியம், வாழ்வின் நோக்கமே சாத்தியம். இரண்டாவதாக வரக்கூடிய சொல் சாதனம். சாதனம் என்றால் வழி, யோகம், மார்க்கம், நெறி என்ற பல வார்த்தைகளில் பொருள் அடங்கியிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டுமானால் வழியே சாதனம், மார்க்கமே சாதனம். மூன்றாவது சொல் சாதனை. சாதனை என்பது பயிற்சி. சாதனை என்பது பயிற்சி, செயல். இலக்கு சாத்தியம் தெரியும், அதனை அடைவதற்குண்டான வழி சாதனம் தெரியும், அதற்குண்டான பயிற்சி செயல் சாதனை. இந்த மூன்றையும் எவர் ஒருவர் மனதில் தெளிவாக இருத்திக் கொண்டு அதனை அடைவதற்குண்டான செயல்களை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் சாதனையாளர். இந்த வகையில் இந்த 4 புருஷார்த்தங்களையும் 4 தலைப்புகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவ விஷயங்களையும் அடைவதற்குண்டான அந்த மார்க்கம், வழி என்பதனையும் அதனை அடைவதற்குண்டான சாதனை என்னென்ன என்பதனையும் நாம் தெளிவாக இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக 4 தலைகளில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தத்துவங்கள் எதை நமக்கு தரும், அதனால் பலன் என்ன என்று பார்க்கும்போது, அறநெறியை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற பொழுது நமக்கு என்ன லாபம், பலன் என்ன கிட்டும் என்றால் புண்ணியம். ஏனென்றால் தர்மம், அறம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் புண்ணியம்.
புண்ணியத்திற்கு எதிர்மறை சொல் பாபம். பாபத்தை ஒழித்து புண்ணியத்தை பெறுவதற்குண்டான அந்த நிலை எவ்விடத்தில் இருக்கிறது என்றால் அறநெறியில் இருக்கிறது. அறநெறி விளக்கும் சூக்ஷ்ம விஷயம் புண்ணியமே. பாபத்தை ஒழித்து சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், 3 கர்மாக்களை பாவங்களை ஒழித்து புண்ணியத்தை தர்மத்தை பெறக்கூடிய விடய ஞானம் அறநெறியில் உள்ளீடாக சூக்ஷ்மமாக புதைந்திருக்கிறது. அடுத்ததாக அர்த்தம். அர்த்தம் என்றால் பொருள். எதற்காக பொருள் தேடுகிறோம்? இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவே. அந்த அர்த்தம் பொருள் 3 நிலைகளில் அடங்கி இருக்கிறது. மண்ணு, பொண்ணு, பெண்ணு. 3 ஆசைகளை நாம் பூர்த்தி செய்வதே பொருளை அடைவது, அர்த்தத்தை பெறுவது. இவ்விடத்தில் அடங்கியிருக்கக்கூடிய சூட்சும விடயம் எது என்றால் ஐஸ்வர்யம் என்று அழைக்கக்கூடிய உயர்ந்த நிலை, சுகத்தை தரக்கூடியது, வளங்களை தரக்கூடியது. வறுமை என்று அழைக்கக்கூடிய நிலை ஒளிந்து ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய விடய ஞானம் இந்த தேவைகள் 3இல் அடங்கியிருக்கின்றன. தேவைகளில் வறுமை ஒளிந்து ஐஸ்வர்யம் வளம் பெருகும். அறநெறியில் பாபம் ஒளிந்து புண்ணியம் கிட்டும். 3வது காப்புகள் 3 எனில் துன்பம் நீங்கி இன்பம் கிட்டும். அதுவே காமம். இன்பம்தான் காமம். துன்பம் எது? துன்பம் இந்த 3 விடயம்: வெற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து. 3 விதமான துன்பங்களிலிருந்து விடுபட்டு இன்பத்தை பெறுதல். இன்பத்தை பெறுதல் என்பது காமம். இது இவ்விடத்தில் பொதிந்திருக்கக்கூடிய உண்மை. 4வதாக அறிவின் விளக்கப்படி நிலைகளில் எது நமக்கு கிட்டும் என்றால் பிரம்ம ஞானம் கிட்டும், ஆத்ம ஞானம் கிட்டும். இந்த ஆத்ம ஞானம் என்று அழைக்கக்கூடிய பிரம்ம ஞானத்திற்கு எதிர்மறை சொல் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது மாயை. அறிவின் குறைபாடு மாயை. அறிவின் குறைபாடு எது? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இந்த 3ம் அறிவின் வறுமை, அறிவின் குறைபாடு. அறிவின் வறுமையாக விளங்கக்கூடிய, அறிவின் குறைபாடாக இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞானம், இந்த மாயை ஒளிந்து ஞானம் கிட்டும். எந்த வகைப்பட்ட ஞானம்? ஆத்ம ஞானம். இந்த ஸ்தூல தேகத்தில், சூக்ஷ்ம தேகத்தில், காரண தேகத்தில் புதைந்து இருக்கக்கூடிய அந்த உண்மையான நான், ஸ்தூல தேகத்தை விளக்கும் நான் அல்ல, சூக்ஷ்ம தேகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய நான் அல்ல. அது பொய். ஸ்தூலம் பொய், சூக்ஷ்மம் பொய். காரண தேகத்தில் இருக்கிறதே நான், அதுவும் உண்மையா? அதுவும் பொய். ஆக இந்த 3 தேகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய நான், அது உண்மை அல்ல, பொய் என்பதை அறியாமையாகிய மாயையை விலக்கி போக்கி அந்த இருளை அகற்றி உண்மையான நான் எங்கிருக்கிறேன் என்றால் இந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ளீடாக இருக்கக்கூடிய
ஆத்மாவே நான். அது உயிரினங்களாக இருக்கட்டும், ஜடப்பொருளாக இருக்கட்டும், அங்கு உள்ளீடாக அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஆத்மா அதுவே நானாக இருக்கிறேன் என்ற உண்மை ஞானத்தை அடைவது அறிவின் விளக்கப்படி நிலை. இந்த ஆத்ம ஞானமும் ஆத்மாவுக்கு மூலமாக விளங்கக்கூடிய பரபிரம்மம், சுத்தவெளி, தூய வெளி, இறைநிலை, அந்த ஞானம் பிரம்ம ஞானம், இறை அறிவு. இந்த ஆத்ம ஞானத்துக்கு மூலம் பிரம்ம ஞானம், இறை அறிவுதான் மூலம் என்ற ஞானத்தை அடைவதுதான் அறிவின் விளக்கப்படி நிலைகள். ஆக 4வது தலைப்பில் பொதிந்திருக்கக்கூடிய அந்த உண்மை பொருள் என்ன என்றால், அஞ்ஞானம் என்ற மாயை ஒளிந்து ஞானம் என்ற மோட்சம் விடுதலை அடைதல் என்பது 4 தலைப்புகளில் உள்ளீடாக பொதிந்திருக்கக்கூடிய விடயம். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த 4 நிலைகளில் தேவைகளில் மாத்திரம் மனதை செலுத்திக் கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களை ரோகி என்று அழைப்பர். காப்புகளில் மற்றும் மனதை செலுத்திக் கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களை போகி என்று அழைப்பர். அறநெறிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர்களை யோகி என்று அழைப்பர். அறிவின் விளக்கப்படி நிலைகளில் நின்று ஆழ்ந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த சித்தர்களை, ஜீவன் முக்தர்களை ஞானி என்று அழைப்பர். அந்த வகையில் ரோகி மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து பிறப்பு இறப்பு என்ற பிறவி சுழலில் அகப்பட்டுக் கொண்டு பிறவி கடலில் நீந்திக் கொண்டே இருப்பார். போகி அதே நிலைதான். யோகி நற்குணங்களை அடைந்தவர், ஞானி விடுதலை பெற்றவர். இந்த வகையில் சாத்தியம் என்று அழைக்கக்கூடிய இலக்கு, குறிக்கோள் நமக்கு தெரிந்துவிட்டது. புருஷார்த்தங்கள் தான், வாழ்க்கை தத்துவம் தான் என்பதை தெரிந்து கொண்டோம். இனி அதை எந்த வழியின் மூலமாக, எந்த சாதனம் மூலமாக நாம் செல்வது, எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்று பார்க்கிற போது வேதாத்திரியமும் வேதாந்தமும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன எனில், அந்த சாதனம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த வழியில் சாதனத்தில் இது எங்கே கொண்டு நம்மை அழைத்து செல்லும் என்றால் அந்த புருஷார்த்தங்களை அடைவதற்கு அழைத்து செல்லும். அதிலும் குறிப்பாக எந்த சாதனையை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போது வேதாத்திரியம் கூறக்கூடிய சாதனை, பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்பம் என்று அழைக்கக்கூடிய அதனை சார்ந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தவம், தற்சோதனை, பிரம்ம ஞானம். 5ஆக கூறினாலும் 4இல் அடக்கிவிடலாம்.
தேவைக்கு உடற்பயிற்சி, காப்புக்கு காய்கல்ப பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அறநெறிக்கு தவமும் தற்சோதனையும், அறிவின் விளக்க படிநிலைக்கு பிரக்ம ஞானமும் ஆக 4 நிலைகளில் அடங்கியிருக்கக்கூடிய சாதனை என்ற பயிற்சியை வேதாத்திரியம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது. தெரிஞ்ச விஷயமே. இதனை வேதாந்த சாஸ்திரம் 4 கட்ட பயிற்சிகளாக, சாதனைகளாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. அது என்னவென்றால், சாதன சதுஷ்டயம் என்று அதற்கு பெயர். உடற்பயிற்சி, காயகல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தியானம், தற்சோதனை, பிரக்ம ஞானம், இந்த வார்த்தைகள் நாம் அறிந்த விடயம்தான். இப்பொழுது புரிதாக இருக்கக்கூடிய வார்த்தை சாதன சதுஷ்டயம் என்ற ஒரு வார்த்தை வேதாந்த சாஸ்திரம் கூறக்கூடிய வார்த்தை. சாதன சதுஷ்டயம் 2 வார்த்தை அடங்கியிருக்கிறது. சாதனை, சதுஷ்டயம். சதுஷ்டயம் என்றால் 4 நிலைகளின் கூட்டு. சாதனை என்றால் பயிற்சி. 4 நிலைகளில் இருக்கக்கூடிய பயிற்சியே சாதன சதுஷ்டயம். அது எது? 1 விவேகம், 2வது வைராக்கியம், 3வது சமாதி ஷட்க சம்பத்து, 4வது முமுக்ஷுத்துவம். மீண்டும் கூறுகிறோம். சாதன சதுஷ்டயம் என்றால் 4 பயிற்சிகளின் கூட்டு. அந்த 4 பயிற்சிகள் எது என்றால், 1 விவேகம், 2வது வைராக்கியம், 3வது சமாதி சட்க சம்பத்து, 4வது முமுக்ஷுத்துவம். எப்படி வேதாத்திரிய சாஸ்திரம் உடற்பயிற்சி, காயகல்பம், தற்சோதனை, அதை சார்ந்த தவம், பிரக்ம ஞானம் 4 பயிற்சிகளை அடக்கி கூறியிருக்கிறதோ, இதே போன்று வேதாந்த சாஸ்திரமும் 4 கட்ட பயிற்சிகளை நமக்கு கூறியிருக்கிறது. வேதாத்திரியம் கூறக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிந்த விடயமே. நாம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அறிந்த ஒரு விடயம். வேதாந்த சாஸ்திரம் கூறக்கூடிய இந்த 4 நிலைகளை பார்க்க இருக்கிறோம். விவேகம், முதலாவதாக விவேகம். விவேகம் என்றால் அறிவு. எதை பற்றிய அறிவு என்றால், எது உண்மையாக இருக்கிறது, எது பொய்யாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவே விவேகம். இதில் பொய் என்பது எது, உண்மை என்பது எது என்றால், இந்த பேரியக்க மண்டலம் என்பது பொய். அதாவது அழியக்கூடிய வஸ்து. வஸ்துனா பொருள், அழியக்கூடியது. பேரியக்க மண்டலத்தில் பொதிந்திருக்கக்கூடிய ஜடப்பொருளும் உயிரினங்களும் நிலையானது அல்ல, அழியக்கூடியது, பொய்யானது என்ற ஞானத்தை தருவது விவேகம். அதற்கு நேர்மறையான வார்த்தை உண்மை. எது உண்மை? பிரக்ம ஞானமே உண்மை, ஆத்மாவே உண்மை, பரபிரம்மம் என்று அழைக்கக்கூடிய இறைநிலையே உண்மை. இது மாறாதது,
நித்தியமானது. ஆக மாறாமல் சத்தியமாக உண்மையாக நிலைத்து இருக்கக்கூடிய விடயம் ஆத்மாவும் பரபிரம்மமும். இந்த இரண்டும் சத்தியம், இந்த இரண்டும் உண்மை, இந்த இரண்டும் நிலையானது, இந்த இரண்டும் நித்தியம். நித்தியம் என்றால் நிலையானது. பொய் என்று அழைக்கக்கூடிய இந்த பேரியக்க மண்டலமும் ஜடப்பொருளும் உயிரினங்களும் பொய். அது அசத்தியம், அது அனித்தியம், அழியக்கூடியது. ஆக அது பொய் என்றவாறு எது பொய் எது உண்மை என்று பிரித்து உணரக்கூடிய ஞானத்தை தருவது என்பது விவேகம். இதை வேதாத்திரியம் தன்னுடைய பல்வேறு பயிற்சிகளிலும் பல்வேறு கவிதைகளிலும் உரை நடைகளிலும் இந்த விடயத்தை தெளிவாக அங்கங்கே நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருந்திருக்கிறது. இது புரிந்த விடயமே. இரண்டாவது சாதன சதுஷ்டயத்தில் வைராக்கியம். வைராக்கியம் என்பது ராக துவேஷத்திலிருந்து விடுபடுவது. ராகம் என்றால் ஆசை, இச்சை, பற்று, விருப்பு. துவேஷம் என்றால் வெறுப்பு. ஆக ராக துவேஷத்திலிருந்து, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடுதல் என்பது வைராக்கியம். ராகத்தினால் நமக்கு இன்பமும் துவேஷத்தினால் துன்பமும் ஏற்படும். ஆக இன்ப துன்ப நிலையிலிருந்து மனம் விடுபட்டு அமைதியை நோக்கி செல்லக்கூடிய அந்த சாதனையே வைராக்கியம். மூன்றாவது சாதனை சமாதி சட்க சம்பத்து. இந்த சமாதி சட்க சம்பத்து என்று சொல்லும் போது 3 வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன. சமாதி ஷட்க சம்பத்து. இந்த 3 வார்த்தைகளுமே 3வது பயிற்சியாக சாதனையாக இருக்கிறது. சமாதி என்றால் சமம் முதலான 6 உபசாதனைகள், 6 நிலைகளில் இருக்கக்கூடிய சாதனைகள் சமாதி. ஷட்க 6. ஷட்கங்கிற வார்த்தை 6 என்ற எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடிய வார்த்தை. சம்பத்து என்றால் ஐஸ்வர்யம் அப்படி என்று பொருள்படும். செல்வம், ஐஸ்வர்யம். சமாதி ஷட்க சம்பத்து என்றால் 6 சாதனைகளை நாம் செய்வதனால் நாம் பெறக்கூடிய செல்வம், ஐஸ்வர்யமே சமாதி ஷட்க சம்பத்து. இந்த 6 என்ன எனில், முதலாவதாக சமக, இரண்டாவதாக தமக, மூன்றாவதாக உபரமக, நான்காவதாக திதிக்ஷா, ஐந்தாவதாக சிரத்தா, ஆறாவதாக சமாதானம். மீண்டும் வரிசைப்படுத்துகின்றோம். சமக, தமக, உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6ம் சாதனை. சமக என்றால் கரண ஒழுக்கம் என்று பொருள்படும். சமக என்றால் கரண ஒழுக்கம், மன ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு. தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம், ஸ்தூலம் சார்ந்த ஒழுக்கம், உடல் சார்ந்த ஒழுக்கம் தமக. உபரமக என்றால்
கர்மயோகம், நிஷ்காமிய கர்மம். காமிய கர்மம் அல்லவே, நிஷ்காமிய கர்மம். உபரமக. திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை, பொறுமையாக இருத்தல், அதுவே திதிக்ஷா. ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை. ஆச்சாரியன் மேலும் குருவின் மேலும் ஆச்சாரியன் காட்டக்கூடிய சாதனமாகிய வழியின் மீதும், அதாவது சாஸ்திரத்தின் மீதும் நாம் நம்பிக்கை வைத்தல், அது ஸ்ரத்தா. சமாதானம் என்பது மன ஒருமைப்பாடு, அது இறைவனோடு கலந்திருக்கும் நிலை, ஆழ்ந்த அமைதி. இந்த ஆறும் செல்வம், சம்பத்து, அகத்தில் இருக்கக்கூடிய சம்பத்து. அதனால் இதற்கு சமாதி சட்க சம்பத்து என்ற இந்த 6 சாதனையினுடைய கூட்டத்தை ஒன்றாக சாதன சதுஷ்டயத்தில் 3வது சாதனையாக பொருத்தி வைத்திருக்கிறார்கள். இது வேதாந்த சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. 4வதாக முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம் என்பது விடுதலை அடைய வேண்டும் என்ற தீவிரமான ஆசையை உடையவது என்பது முமுக்ஷுத்துவம். ஞானத்தை அடைய வேண்டும், வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அதீதமான ஆசையை பெற்று அதற்கு தகுந்த சாதனையை செய்வது என்பது முமுக்ஷுத்துவம். ஆக விவேகம், வைராகியம், சமாதி சட்க சம்பத்து, முமுக்ஷுத்துவம், இந்த 4ம் வேதாந்த சாஸ்திரம் நமக்கு கூறக்கூடிய சாதனைகள். வேதாத்திரிய சாஸ்திரம் கூறக்கூடிய சாதனைகள் உடற்பயிற்சி, காயகல்பம், அதை சார்ந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தியானம், அதனுடன் இணைந்த தச்சோதனை, பிரக்ம ஞானம். இந்த 4ம் வேதாத்திரிய சாஸ்திரம் கூறக்கூடிய சாதனை பயிற்சிகள். அதிலும் குறிப்பாக சமாதி சட்க சம்பத்தில் சமம் என்று அழைக்கக்கூடிய, சமக என்று அழைக்கக்கூடிய இந்த கரண ஒழுக்கத்தில், மன ஒழுக்கத்தில் 6 தீய குணங்களை ஒழிப்பது என்பதும் அந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், 6 தீய குணங்களை ஒழித்து நிறை குணங்களாக மாற்றுவது என்பது அங்க சமக. இந்த வகையில் 4 விதமான பயிற்சிகளை, சாதனையை வேதாத்திரியமும் வேதாந்தமும் நமக்கு தெளிவுபட விளக்கியிருக்கிறது. அடுத்ததாக அந்த சாதனை 3வது நிலையில் இருக்கக்கூடிய, 4வது நிலையில் இருக்கக்கூடிய அறிவின் விளக்க படிநிலைகள், அந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சாதனை பயிற்சி, நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு, இந்த 3ஐயும் நாம் குறிப்பிடுவோம் வேதாத்திரியத்தில். வேதாந்தத்தில் நம்பிக்கை என்பது சிரவணம், விளக்கம் என்பது மனனம், முழுமை பேறு என்பது நிதித்தியாசனம். சிரவணம் நம்பிக்கை, மனனம் விளக்கம், நிதித்தியாசனம்
முழுமை பேறு. இந்த மூன்றும் அறிவின் விளக்கப்படி நிலைகள். இந்த அறிவின் விளக்கப்படி நிலைகளில் சிரவணம் என்பது சாஸ்திரமும் குருவும் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பது சிரவணம். சாஸ்திரமும் ஆச்சாரியனும் கூறக்கூடிய விஷயங்களை அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து தெளிவு பெறுவது என்பது விளக்கம், மனனம். நிதித்தியாசனம் என்று அழைக்கக்கூடிய முழுமை பேறு அதுவாகவே மாறிவிடுவது, டிரான்ஸ்பர்மேஷன், தன்வயமாக மாறுவது, அதுவாக மாறுவது. இன்ஃபர்மேஷனாக விளங்கும் சிரவணம் நம்பிக்கை, கன்ஃபர்மேஷனாக விளங்கும் மனனம் விளக்கம், டிரான்ஸ்பர்மேஷனாக முழுமை பேறு நிதித்தியாசனம். இந்த மூன்றும் வேதமும் வேதாந்தமும் வேதாத்திரியமும் நமக்கு ஒன்றுபடவே இயம்பிருக்கிறது. ஆக முன்பு குறிப்பிட்ட 4 வார்த்தைகளுக்குண்டான விளக்க விடயங்களை நாம் பார்த்தோம். சாத்தியம், அடையக்கூடிய பொருள்; சாதனம், மார்க்கம், வழி பார்த்தோம். 3வது சாதனை, அதையும் பார்த்தோம். இப்பொழுது சாதனையாளர், சாதனை பயிற்சி செய்யக்கூடியவர். இந்த சாதனையாளர் என்று கூறுகிற போது யார் சாதனையாளர், யார் உண்மையான ஆன்மீக சாதனையாளர், யார் உண்மையான பயிற்சியாளர் என்று பார்க்கிற போது இந்த சாதகர்களை வேதாத்திரியமும் வேதாந்தமும் 3 நிலைகளில் பிரித்திருக்கிறது. எவ்வாறாக? முதல் நிலை சாதனையாளர்கள், 2ஆம் நிலை சாதனையாளர்கள், 3ஆம் நிலை சாதனையாளர். முதல் நிலை சாதனையாளர்கள் எவ்வாறாக இருப்பர்? 2ஆம் நிலையில் 3ஆம் நிலையில் எவ்வாறாக இருப்பர்? அவருடைய குணநலன்கள் என்ன? அவர்கள் எவ்வாறாக சாதனையை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்தோமானால், முதல் நிலை சாதனையாளர்கள் அவர்கள் எப்பொழுதுமே தான் வாழ்க்கையில் பெறக்கூடிய இன்பமும் துன்பமும் புறத்திலிருந்துதான் வருகிறது என்ற உண்மையை 100% ஆணித்தரமாக நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் முதல் கட்ட சாதனையாளர்கள். இவர்கள் நோக்கம், பார்வை புறத்திலேயே இருக்கும். ஏனென்றால் இவர்கள் அடையக்கூடிய இன்பமும் துன்பமும் புறத்திலிருந்துதான் வருகிறது என்ற உண்மையை அவர்கள் மனதில் ஆழ்நிலையில் நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அவர்கள் புறத்தையே சார்ந்திருப்பர். இன்னும் சொல்ல போனால் புறப்பொருளை குறை கூறிக்கொண்டே இருப்பர். அதாவது ஒரு நிகழ்ச்சி வாயிலாக, ஒரு இடத்தின் வாயிலாக, ஒரு பொருளின் வாயிலாக, ஒரு நபரின் வாயிலாகத்தான் நமக்கு இன்பமும் துன்பமும் வருகிறது என்று நினைந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் முதல் கட்ட சாதனையாளர்கள். இவர்களை ஞானிகள் சாதனையாளர்கள் என்று கூறுவதே இல்லை, சாமானியர்கள். இவர்கள் ரோகிகளாகவும் போகிகளாகவும் இருக்கிறார்கள், சம்சாரிகளாக இருக்கிறார்கள். சம்சாரம் என்பது விருப்பு வெறுப்பில் ஈடுபடுவது சம்சாரம்.
ராக துவேஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் சம்சாரிகள். விஷயீன்னு வேதம் சொல்லும் இவர்கள். ஆக ரோகிகளாக, போகிகளாக, சம்சாரிகளாக, விஷயீகளாக இவர்கள் சாதாரண மனிதனாக வாழ்ந்து மடிந்து விடுவர். இவர்கள் மரணத்திலிருந்து மரணத்தை நோக்கி செல்வர். அடுத்ததாக இரண்டாம் கட்ட சாதனையாளர்கள் தன் வாழ்க்கையில் அனுபவத்திலும் அனுபவத்திலும் கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் புறத்திலிருந்து வருவதில்லை. பிறந்ததிலிருந்து சாகிற வரை, காலை எழுந்து இரவு தூங்குகிற வரை, எந்த இடத்தில் எந்த விஷயத்தை எண்ணினாலும் சொன்னாலும் செய்தாலும் அதன் மூலமாக பெறக்கூடிய இன்பமும் துன்பமும் புறத்திலிருந்து ஒருபோதும் வருவதில்லை என்று ஆழ் மனதில் தீவிரமாக நினைந்து சிந்தித்து அந்த உறுதிப்பாட்டுடன் இந்த இன்பமும் துன்பமும் என் மனதிலிருந்து தான் வருகிறது, என் அகத்திலிருந்து வருகிறது, அதற்கு மூலம் நான், என் மனமே இன்பமாக துன்பமாக அனுபவிக்கிறது என்ற ஆணித்தரமான அந்த உண்மையை உணர்ந்திருப்பர். இவர்கள் யோகிகள் என்று பெயர். இவர்கள் ஏனென்றால் இவர்களிடம் புறம் என்று அழைக்கக்கூடிய பிரபஞ்சம் இல்லை. அங்கு இடமோ காலமோ நிகழ்ச்சியோ ஜடப்பொருளோ நபர்களோ இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் புறம் என்று அழைக்கக்கூடிய பேரியக்க மண்டலம் சூனியம், ஒன்றும் இல்லை. இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவருடைய மனம் உயிர் மட்டும் இருக்கிறது. எந்த இடத்திலும் எந்த காரியம் தொழில்படுத்தினாலும் இவருடைய மனம் தன்னையே நோக்கி கொண்டிருக்கும். இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் நானே அடிப்படையாக இருக்கிறேன் என்ற அந்த பாவனை புறப்பொருளை புற நபர்களை குறை கூறாமல் தன்னையே குறை கூறிக்கொண்டிருப்பர். ஏனென்றால் என் மனதில் அந்த குறை இருக்கிறது, நிறைவின்மை என்ற குறை இருக்கிறது, அறியாமை என்ற அறிவின் வறுமை இருக்கிறது. அதனால் என் மனம் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்ற பாவனையில் தன்னையே குறை கூறிக்கொண்டு பிற பொருளை நபர்களை பிரபஞ்சத்தை குறை கூறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான ஆத்மீக சாதனையாளர்கள். இவர்களுக்கு யோகிகள் என்று பெயர். என் மனமே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் என்ற ஒரு விடயத்தை உணர்ந்த பின்பு அதை போக்குவதற்கு என்ன வழி? எந்த மார்க்கத்தில் சாதனத்தில் சென்று எந்த சாதனையை பயிற்சியை மேற்கொண்டால் என் நிறைவின்மையை என் அறிவின் வறுமையை போக்குவது என்பதனை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த உண்மையான ஆன்மீக சாதர்களுக்கு காட்டக்கூடிய மார்க்கம்தான் வேதாத்ரிய சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும். இந்த சாஸ்திரங்கள் கூறக்கூடிய மார்க்கத்தில் சென்று அந்த 4 பயிற்சிகளை மேற்கொண்டு குணநல பேர் என்று அழைக்கக்கூடிய நற்குணங்களை அடைந்து யோகிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த சாதனையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் ஒரு நிலையில் ஞானத்தை அடையக்கூடிய அந்த தகுதியை அடைந்திருப்பார்கள். இனி 3வது கட்ட சாதனையாளர்கள். இவர்களை சாதனையாளர்கள் என்று சொல்வதற்கு இடமில்லை. எப்படி முதல் கட்ட சாதனையாளர்கள் என்று சொன்னாலும் அவர் உண்மையான ஆன்மீக சாதனையாளர்களாக இல்லையோ அதே போன்று இவர்கள் சாதனை எதுவும் செய்வது இல்லை. காரணம் என்னவெனில் இவர்கள் ஞானிகளாக திகழ்கின்றார்கள். இவர்கள் அடையக்கூடிய சாத்தியமோ பொருளோ இந்த உலகத்தில் இல்லை.
பொருளோ இலக்கோ அடைவதற்குண்டான அர்த்தமோ இல்லாத பொழுது ஏது சாதனம்? அவர்களுக்கு வழியும் இல்லை. அவர்களுக்கு சாதனை என்ற பயிற்சியும் இல்லை. அவர்களை பயிற்சி செய்யாததனால் சாதனையாளர்கள் என்று சொல்வதற்கும் இடமில்லை. அப்பொழுது என்ன பொருள் என்றால், அவர்கள் ஆத்ம ஞானிகளாக, பிரக்ம ஞானிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சாதனையும் இல்லாமல், எந்த செயலையும் செய்யாமல் சித்தர்களாக, ஜீவன் முக்தர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பர். இவ்விடத்தில் ஒரு குறிப்பை, உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக முதல் கட்ட பயிற்சியாளர்கள் தன்னை பார்க்க வேண்டுமானால் ஒரு கண்ணாடி என்ற ஒரு வஸ்துவை பயன்படுத்துவர். ஆனால் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் தன்னை பார்ப்பதற்குண்டான கண்ணாடி எது என்றால் தன்னுடைய ஸ்தூல கண்ணே. இன்னும் ஒருபடி மேல் சென்று ஞானக்கண், அறிவு கண் துணை கொண்டு இந்த பேரியக்க மண்டலத்தை பார்க்கிற போது அனைத்தும் நானாக இருக்கின்றேன், அனைத்தும் நான், நானே அனைத்தும் என்ற பாவனையில் இருக்கக்கூடிய இறைநிலை உணர்வில் ஆழ்ந்து பேரின்பத்தில் திகழக்கூடிய அவர்களை ஞானிகள், சித்தர்கள், ஜீவன் முக்தர்கள் என்று நாம் அழைப்போம். அந்த வகையில் மானிட குலம், அதன் அங்கமாக விளங்கக்கூடிய தனி மனிதனும் தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக விளங்கக்கூடிய அந்த இலக்கு, புருஷார்த்தங்களும் அந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மோட்சத்தையும் அடைவதற்கு சாத்தியத்தையும் சாதனையும் நமக்கு தெளிவாக வேதாத்திரியமும் வேதாந்தமும் நமக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறது. இதனை ஆழ்ந்து இந்த உண்மையை சிந்தித்து அதற்கு தகுந்தவாறு நாம் சாதனை மேற்கொள்கிற போது வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி ஜீவன் முக்தர்களாக இந்த உலகத்தில் சாதாரண மனிதனோடு நாம் வாழ்ந்திருந்தால் கூட நம்முடைய அகம் தூய்மையாக மும்மலங்கள் ஒளிந்து ஞானத்தில் திளைத்து அதன் வாயிலாக பெற்ற அனுபவத்தை உலக மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையில் அன்பாக, கருணையாக விரிந்து நிற்கும் என்ற உண்மையை இந்த ஒரு பாடலின் விளக்கமே இந்த வாழ்க்கை தத்துவம். வேதாத்திரியத்தின் ஆதியும் அந்தமும் சொல்லக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும் இதில் அடக்கம். இதில் ஆழ்ந்து சிந்தித்து சாதனை மேற்கொண்டால் ஞானத்தை எளிதில் இப்பிறவியில் அடையலாம் என்று நிர்மாணித்து நிச்சயித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.